வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது இரகுலர் மென்சஸ், ஒழுங்கற்ற மாதவிடாய் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இன்றைய காலகட்டத்தில் சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதாவது அந்த மாதவிடாய் எப்போ வருங்கிறத கணிக்க முடியாத நிலையில் ஒழுங்கற்ற மாதவிடாய்ங்கிற இருக்காங்க. சாதாரணமாகவே மாதவிடாய்ங்கிறது மாதந்தோறும் 28 நாட்களுக்கு ஒரு முறை அந்த சுழற்சி அவங்களுக்கு வரும். அதான் ஒரு முறையான மாதவிடாய் அப்படிங்கிறது. இதே ஒழுங்கு அந்த இரகுலர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திடீர்னு பார்த்தா 21 நாளில் இருக்கும், திடீர்னு பார்த்தா 60 நாளைக்கு அப்புறம் இருக்கும். அப்போ அதே மாதிரி எப்போ எப்படி வரும்னே சொல்ல முடியாத ஒரு நிலையில் அந்த இரகுலராகவே இருக்கும். அதனாலே எல்லாருக்குமே அது பெரும்பாலும் ஓரளவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்கள் இருக்குது. இது இருக்கிறதுனால என்னென்னா, திடீர்னு இந்த ரத்தப்போக்கானது அதிகமாக இருக்கும், சில டைம் கம்மியாக இருக்கும், பெயின் இருக்கும், ஒரே தசை பிடிப்பு வலி, வயிற்று வலின்னு இருக்கும், தலைவலி இருக்கும், அதுமாதிரி வாந்தி, உமட்டல், இது மாதிரி எல்லாமே பிரச்சனை இருக்கும். ஆஃப்டர் இன்டர்வர்ஸும் இந்த ரத்தப்போக்கு இருக்கும். இது மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த இரகுலர் மென்சஸை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதை சரி பண்ணிக்கிங்க. சரி பண்ணிக்கிறது நல்லது. இதே இந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இந்த ப்ராப்ளம் இரகுலர் மென்சஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் அதில் பாதிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஓவர் ஆக்டிவிட்டினால ஃபேட் பாடியில் ரொம்ப ரெடியூஸ் ஆகுறது. ஃபேட் ரொம்ப ரெடியூஸ் ஆனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஹார்மோனல் ப்ராப்ளம், மன அழுத்தம், அதே டயாபெட்டிக் இருக்குது, அவங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் வருது. தைராய்டு இருக்குது, தைராய்டு இருக்கவங்களுக்குமே இந்த மாதிரி இருக்குது. அடுத்த ஃபைப்ராய்டு கட்டி யூட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த ப்ராப்ளம் அவங்களுக்குமே வருது. இது போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதற்கு நீங்கள் வீட்டிலையே இந்த சரி செஞ்சுக்கிறதுக்கு உள்ள முறையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவில் இதற்கான எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ பார்க்கும்போது அக்குப்ரெஷர் முறையில் எப்படி இதை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அக்குப்ரெஷரில் இதற்கான பிக்சரும் நான் போட்டுருந்தேன், அதற்கான விளக்கம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிக்சர் போட்டுருந்த பிக்சரையும் பார்த்துங்க. நம்மளுடைய எல்போ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கையில் நம்மளுடைய எல்போவை ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், மடக்கும் பொழுது ஒரு மடிப்பு விழுவும், அது எல்போ கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எல்போ கிறிஸ்டில் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி வாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய தொப்புள்லேருந்து நேராக ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்லேருந்து ஒரு 3 விரல் வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டை ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். அடுத்தது அதிலே இருந்து 5 விரல் வச்சு ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டையுமே நீங்கள் ரெகுலராக ஸ்டிமுலேட் பண்ணிட்டு வாங்க. அதாவது கிளாக் வைஸில் 30 ரொட்டேஷன் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸில் 30 ரொட்டேஷன். இது மாதிரி பண்ணும்பொழுது இருக்கும். நீங்கள் இந்த பாயிண்ட் நம்ம தப்பாக பண்ணிட்டோம், இதாக பிரச்சனை ஆயிருமோ, இதெல்லாம் பக்க விளைவு ஏற்படுமோ அப்படின்லாம் எனக்கு பயப்பட வேண்டாம், தைரியமாக பண்ணுங்கள். இந்த இது இந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. துணிச்சலாக தைரியமாக பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம மீடியல் மேலியோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து 4 விரல் வச்சோம்னா இன்சைடில், அதுலேருந்து 4 விரலுக்கு மேல் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டையுமே ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேரும் பொழுது அந்த சேர்ற இடத்துல ஒரு பீக் பாயிண்ட், அதாவது ஒரு மேடு தெரியும், அந்த பாயிண்ட் அடுத்த பாதையும் ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி வந்தாலே உங்களுடைய இரகுலர் மென்சஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளமே இருந்த இடம் தெரியாமல் மாறிடும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னாவே உங்களுடைய இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இந்த இதை ஒரு சிம்பிளான விஷயந்தான். இது நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். நீங்களே வீட்டில் பண்ணிக்கணும்னு தான் இந்த மாதிரி வீடியோ நாங்கள் போடுறது எல்லாமே. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலே எங்களுடைய வீடியோவில் இந்த டிஸ்பிளே ஆகிற நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் சந்தேகங்களை. தைரியமாக சந்தேகங்களை கேளுங்க. இதை நீங்கள் வீட்டிலேயே ஸ்டிமுலேட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக 100% உங்களுடைய இந்த ப்ராப்ளம் இரகுலர் மென்சஸ்ங்கிறது கண்டிப்பாக சரியாயிடும். இதை தொடர்ந்து செய்யுங்க. இதோட பயன்களையும் பலன்களையும் கமெண்டில் தெரிவிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.